ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் குக்கிங். இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. சூடானதுக்கப்புறம் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடுவோங்க. ஒரு தக்காளியும் கூட போட்டு அதையும் வதக்கிடுவோம். ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் வந்து சீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் ஒரு 2, சோம்பு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, பூண்டு ஒரு 10 பல்லுங்க, கருவேப்பிலை. இப்போ வந்து இந்த பருப்பு சாப்பாடுக்கு செய்த மொத்த உப்பையும் இப்பயும் போட்டுருவோம். போட்டு நல்லா அரைச்சிட்டுங்க. அது கூடவே ஒரு தக்காளி போட்டு அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருவோங்க. இப்போ இந்த குக்கரில் வந்து இந்த அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து நல்லா வதக்கி விட்ருவோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருவாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி 1 கப் அரிசியும் 1/4 கப் பருப்பு போட்டு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாங்க. 3 விசில் வந்து விசில்லாம் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து திறந்து பார்த்தோன்னா சுவையான அரிசி பருப்பு சாதம் நிஜமாகவே அருமையாக தயாராகிடுச்சுங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து வரதுக்கு நல்லாயிருக்குங்க. ஓகே, தேங்க்யூ.